அழகிரியின் அடாவடி அரசியலில் இருந்து மதுரையை மீட்ட ஜெயலலிதா அவர்கள் மதுரை ஆதீனத்தை நித்யானந்தாவின் அடாவடித்தனமான கைப்பற்றுதலில் இருந்து மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மதுரையில் அழகிரி அட்டகாசங்களை அடக்கி ஒடுக்கிய புரட்சி தலைவி அவர்கள் நித்யானந்தாவின் அடாவடித்தனங்களை கண்டும் மௌனம் சாதிப்பது ஏன் என்று நமக்கு புரியவில்லை. ஆதீன குரு பரம்பரைகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நம்மை விட ஜெயலலிதா அவர்களுக்கு தெளிவாக தெரியும். நித்யானந்தா ஒரு நடிகையுடன் சல்லாபங்களில் ஈடுபட்டதாக அவர் வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டு ஹைதராபாத் தளவியல் நிபுணர்கள் அந்த வீடியோ காட்சிகள் உண்மைதான் என்று கூறியுள்ளதையும் அவர் நன்கறிவார். நித்யானந்தா மீது கர்நாடகா நீதிமன்றத்தில் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படாத நிலையில் உள்ளன. அப்படிப்பட்ட ஒருவர் தமிழக சைவ ஆதீனத்திற்கு தவறான முறையில் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தமிழக முதல்வர் ஏன் பார்த்து கொண்டு மௌனம் சாதிக்கிறார் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக உள்ளது. மதுரை ஆதீன மடத்தில் நடக்கும் அலங்கோல காட்சிகளை ஜூனியர் விகடன் 25/2012 இதழில் தெரிவித்துள்ளது. அதை நீங்களும் சற்று கேளுங்கள். பரபர என இருக்கிறது மதுரை. ஆதீனமும் நித்யானந்தாவும் தினமும் சுட சுட பேட்டி கொடுக்கிறார்கள். நெத்திக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு மூலையில் நடக்கிறது. மதுரை ஆதீன மடத்துக்கு வழிபாடு நடத்த சென்ற இந்து அமைப்பினர் மீது செருப்பு வீச்சு. இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல். மதுரை ஆதீன மடத்தை சுற்றி பக்தர்கள் கூடுகிறார்களோ இல்லையோ, காக்கிகள் அதிக எண்ணிக்கையில் நிற்கிறார்கள். மதுரை ஆதீனத்தை 13ஆம் தேதி மீட்கப் போகிறோம், ஆதீன மடத்துக்குள் புகுந்து ஞான சம்பந்தரை வழிபடப் போகிறோம் என்று ஒரு குரூப் நாள் குறித்தது. உடனே 13, 14 தேதிகளில் மதுரை ஆதீன மடத்தில் தியான சச்சங்கங்கள் நடக்கும் என அவசரமாக போஸ்டர்கள் ஒட்டியது நித்யானந்தா தரப்பு. நிச்சயம் ஏழைதான் என்று பலரும் உஷாரானார்கள். ஆதீன மடத்தின் தெற்கு வாசல் பக்கம்தான் திருஞான சம்பந்தர் சந்நிதி. அந்த வழியாக யாரும் அத்துமீறி உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தெற்கு வாசல் கதவை இழுத்து மூடிவிட்டார்கள். காரணம் கேட்டவர்களுக்கு திருப்பணி வேலைகள் நடப்பதால் மூடி வைத்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள் நித்யானந்தாவின் சீடர்கள். பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக நெல்பேட்டை ஏரியாவைச் சேர்ந்த ஒரு கும்பலை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதுவும் போதாது என்று 13ஆம் தேதி காலையில் திருவண்ணாமலையில் இருந்து 3 வேன்களில் இடகாத்திரமான ஆட்கள் சிலரையும் கொண்டு வந்து இறக்கினார்கள் என்று ஊரங்கும் பேச்சு கிளம்பியது. 13ஆம் தேதி காலை 7 மணிக்கு சச்சங்கம் தொடங்கியது. அதே நேரத்தில் மதுரை ஆதீன மீட்பு மாநாடு வடக்கு மாசி வீதியில் தொடங்கியது. அரசியல்வாதிகள் ஆள் வெடிப்பது மாதிரி ஆரப்பாளையம் ஆதீனம், மாட்டுத்தாவணி ஆதீனம், திருவல்லிக்கேணி ஆதீனம்னு யார் யாரையோ கூட்டிக்கிட்டு வந்து நித்யானந்தாவுக்கு ஆதரவு கொடுக்க வைத்திருக்கிறார்கள் என்று கலகலப்பாய் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத். தேவ தேசிய பேரவையின் திருமாறன், பாரதிய பார்வர்ட் பிளாக் தலைவர் முருகன்ஜி ஆகியோர் பேசிய பிறகு திருப்பனந்தாள் காசி திருமடத்து இணை அதிபர் சுந்தரமூர்த்தி தம்பிரான் பேசினார். சைவத்துல குருவை தேடி சிஷ்யன் போறதுதான் பதிவாகி இருக்கு, ஆனால் அருணகிரி சிஷ்யரை தேடிக்கிட்டு இருந்ததாக சொல்றார். நித்யானந்தர் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி இருக்காரா? திருமேனியில் 16 இடங்களில் விபூதி பூசணமே பூசி இருக்காரா? எனது வியாதியை குணப்படுத்தினார், அதனால் அவரை ஆதீனமாக்கி விட்டேன் என்கிறார் அருணகிரிநாதர். எனக்கும் தான் 20 வருடங்களாக இருந்த அல்சர் பிரச்சனையை டாக்டர் ஒருத்தர் சரி பண்ணினார். அதுக்காக அவரை அடுத்த பட்டமா அறிவிச்சுடலாமா? IAS பணியில் நேரடியாய் சேருவது போல திருமணங்களில் ஆதீனங்களை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. தாசில்தாராக சேர்ந்து படிப்படியாக பயிற்சி எடுத்து கன்ஃபர்ம்டு IAS ஆவது போலத்தான் ஆதீனங்கள் பட்டத்துக்கு வர முடியும் என்று முத்தாய்ப்பு வைத்தார். மதுரை ஆதீன மீட்பு குழுவின் தலைவர் நல்லை கண்ணன் நம்மிடம் பேசினார். மதுரை ஆதீனத்திடம் போன்ல நேத்திக்கு பேசினேன்.
ஆசீர்வாதம்னு சொன்னார். எனக்கு வேண்டாம்னேன். நான் என்ன செய்வது? எனக்கு வயதாகிவிட்டது. இளைய பட்டத்துக்கு தம்பிரான் ஒருவரை அனுப்பி வையுங்கன்னு தர்மை ஆதீனத்துக்கிட்ட 4 வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அனுப்பவே இல்லை. அதனால் நானே முடிவெடுத்துட்டேன்னு சொன்னார். இளைய பட்டத்துக்காக தர்மை ஆதீனத்தில் இருந்து 4 தம்பிரான்களை அனுப்பியது எனக்கு தெரியும். நான் ஆண்தன்மை இல்லாதவன். பெங்களூரு கோர்ட்டிலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த நித்யானந்தாவை மதுரை ஆதீனமா எப்படி நியமிக்க முடியும்? பீடதி மடமும் இல்லை, நான் பிரம்மச்சாரியும் இல்லை, பிரம்மச்சரியத்தை போதிக்கவும் இல்லைன்னு சொன்னவர்தான் நித்யானந்தன். பிரம்மச்சாரியாக இல்லாதவர் எப்படி மதுரை ஆதீனமாகலாம்? ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தர் மடத்துக்கு காமப்பால் அருந்திய நித்யானந்தர் ஆதீனகர்த்தரா என்று கேட்டார் அவர். மாநாட்டின் முடிவில் சில வாத்தியங்கள் முழங்க 12 திருமுறைகளையும் நந்தி கொடிகளையும் ஏந்தி பேரணியாக புறப்பட்டார்கள். மேல் மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள். குஞ்சிதபாதம் நர்த்தன நடராசரின் அழகிய குவிந்த திருவடி பார்க்க வேண்டியவர்கள் எல்லாம் ரஞ்சிதா பாதம் பார்க்கிறார்கள். நித்யானந்தா நாசமா போகணும் என்றெல்லாம் கோஷம் போட்டார்கள். ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போதே ஆதீன மடத்தில் வழிபாடு நடத்த நித்யானந்தாவிடம் அனுமதி கேட்பதற்காக திருவாரூரை ஆதீனத்து சைவ சித்தாந்த சபையைச் சேர்ந்த அமிர்தலிங்கம், ராமசாமி ஆகியோரை போலீசாரை அழைத்து சென்றனர். ஆனால் நித்யானந்தரின் சீடர்களோ, இது பொதுமடம் அல்ல, வழிபாடு நடத்துவதானால் ஆதீனத்திடம் முறையாக முன் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று திருப்பி அனுப்பினார்கள். இதை கேட்டதும் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் இன்னும் ஆவேசமாகி மறியலில் குதித்தார்கள். போலீஸ் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றிக்கொண்டு இருந்த போதே ஆதீன மடத்தில் அடுத்த ரகளை தேவர் தேசிய பேரவை, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 7 பேர் ஆட்டோவில் வந்து தடையை மீறி மூடிக்கிடந்த மதுரை ஆதீன வாசலில் தேங்காய் உடைத்து பூஜை செய்தார்கள். பதறிப்போய் ஓடி வந்த போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினார்கள். அப்போது ஆதீன மடத்தின் மேல்தளத்தில் இருந்து சரமாரியாக வீசப்பட்ட செருப்புக்கள் போலீஸ் மீது விழுந்தன. அதை சகித்துக் கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நித்யானந்தாவின் ஆட்களை ஆதீன மடத்துக்குள் தள்ளி கதவுகளை சாத்தியது போலீஸ். இப்படி ஜூனியர் அகாடமியில் மதுரையில் நடக்கும் பரபரப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சைவ மடத்தின் ஆதீன வேடமாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நெறிமுறை பற்றி இந்து அறநிலையத்துறை நன்கு அறியும். இதை போன்ற ஏராளமான குற்றச் செயல்களை அது தடுத்து நிறுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து அழகிரியின் ஆதரவாளர்களை அடக்கி ஒடுக்கி மதுரை மக்களுக்கு நீதி வழங்கியதைப் போன்று தனது பீடதி ஆசிரம வேலையை ஒழுங்காக செய்யாமல் சம்பந்தமில்லாத சைவ ஆதீன பரம்பரையில் புகுந்து தடாலடி தர்பார் நடத்தும் நித்யானந்தாவை தடுத்து நிறுத்த வேண்டும். பீடதி ஆசிரமம் மற்றும் திருவண்ணாமலையில் இருந்து அவர் அடியாட்களை திரட்டி வந்து அடிதடி அராஜக வேலையில் ஈடுபடுவதையும் வளர விடாமல் தமிழக காவல்துறையை கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கச் சொல்லி தமிழக முதல்வர் உத்தரவிட வேண்டும். அழகிரியின் ஆளுகையில் இருந்து மதுரையை மீட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதுரை ஆதீனத்தை நித்யானந்தாவின் ஆளுகையில் இருந்து மீட்டு தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.